அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்கள் நினைத்த நபரிடமிருந்து உடனடியாக போன் கால் வர மிகவும் சுலபமான தாந்திரிக முறை. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபர் நம்மை தொடர்பு கொள்வதற்காக நிறைய சக்சஸ்ஃபுல் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான அதே நேரத்தில் எளிமையான ஒரு தாந்திரிக முறை. தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள்னு எல்லா மெத்தட்ஸுமே பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க. நம்முடைய மனதின் ஆற்றலை பயன்படுத்தி நாம் விரும்பக்கூடிய பொருளையோ அல்லது நாம் விரும்பும் குறிப்பிட்ட நபரையோ அடைவதற்கு உதவக்கூடிய எல்லா மெத்தட்ஸுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் கீழே வருவது தாங்க. சோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக முறையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்க. தாந்திரிக முறைனாலே அதற்கு நமக்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது இரண்டே பொருட்கள் தாங்க. ஒன்று பேலிஃப், அதாவது பிரியாணி இலை, பிரிஞ்ச இலைன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்ததாக எழுதுறதுக்கு ஒரு பிளாக் கலர் பென். அது பிளாக் கலர் பென், மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கருப்பு நிறத்துல மட்டும் தாங்க நம்ம எழுதணும். இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். தொடர்ந்து 7 நாட்களுக்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணுங்க. நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாது. பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நாட்களாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம், தவறு கிடையாது. இன்கேஸ் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். எந்த கிழமை எந்த நாள் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 7 நாட்களுக்கு இடைவெளி இல்லாம நீங்க ஃபாலோ பண்ணணும். தினமும் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கணும். சோ 7 நாட்களுக்கு 7 பிரியாணி இலைகள் தேவை. கிழிந்து போன அல்லது ஓட்டைகள் விழுந்த பிரியாணி இலைகளை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. கொஞ்சம் பெரியதாக நீட்டா இருக்கக்கூடிய இலைகளாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடுக்கு டைமிங்ஸ் முக்கியம் கிடையாதுங்க. எந்த நேரத்துல வேணாலும் நீங்க செய்யலாம். அதே போல கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட், தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் சேர்த்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரிங்க, இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரியாணி இலையை நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாக்கியத்தை அதுல நீங்க 3 முறை எழுதணும். 3 முறை நம்ம எழுத போறதுனால ரொம்ப பெருசா நீங்க எழுதாதீங்க, கொஞ்சம் சின்னதாகவே எழுதுங்க. பிரியாணி இலையினுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர்ல மட்டும் தாங்க எழுதணும், கருப்பு நிறத்துல மட்டும் தான் நீங்க எழுதணும். வாக்கியத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. I am receiving call from name. இந்த வாக்கியத்தில் நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எதுவாக இருந்தாலும் அதை நீங்க எழுதலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ஐ எம் ரிசீவிங் கால் ஃப்ரம் ராஜா. அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ஐ எம் ரிசீவிங் கால் ஃப்ரம் ராணி. இப்படி நீங்க எழுதணும். 3 முறை இந்த வாக்கியத்தை பிரியாணி இலையில நீங்க எழுதிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்க கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்ங்க. அதாவது இலையினுடைய முன்பகுதி பின்பகுதின்னு ரெண்டுத்திலையும் கூட நீங்க எழுதிக்கலாம். டோட்டலா 3 டைம்ஸ் நம்ம எழுதினால் போதும். இடம் பத்தலனா மட்டும் நீங்க பின்பகுதியில எழுதுங்க. அப்படி இல்லைன்னா 3 முறை இலையினுடைய முன்பகுதியில எழுதினாலே போதும். அதே போல இந்த வாக்கியத்தை இங்கிலீஷ்ல மட்டும் தான் எழுதணும்னு கிடையாதுங்க. நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லையும் எழுதலாம், அல்லது உங்களுடைய லாங்குவேஜ் என்னமோ அதுலயும் நீங்க மொழிபெயர்த்து எழுதலாம். எந்த லாங்குவேஜ்ல எழுதனா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதுங்க. டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தா இங்கிலீஷ்லயே நீங்க எழுதிடுங்க. எழுதினதற்கு பிறகு தினமும் அந்த இலைய ஒரு நோட் புக்குள்ள, அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸ்க்குள்ள நீங்க போட்டுட்டே வாங்க.
7 நாட்கள் நீங்க முடிச்சதற்கு பிறகு 7வது நாள், அதாவது கடைசி நாள் நீங்க எழுதி முடிச்சதும் அந்த 7 இலைகளையும் நீங்க எரிச்சிடுங்க. மேல கற்பூரம் வச்சு கூட நீங்க இந்த 7 இலைகளையும் எரிக்கலாம். வீட்டிற்கு வெளியேயும் வச்சு நீங்க எரிக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ளேயும் வச்சு நீங்க எரிக்கலாம். 7வது நாள் மட்டும் தாங்க நீங்க எரிக்கணும். டெய்லி எழுதுற இலையை நீங்க சேர்த்து வச்சுட்டே வாங்க. ஒரு நோட்புக்குள்ள அல்லது ஏதாவது ஒரு பாக்ஸ்க்குள்ள நீங்க போட்டுட்டே வாங்க. 7வது நாள் நீங்க எழுதி முடிச்சதற்கு பிறகு 7 இலைகளையும் சேர்த்து நீங்க எரிச்சிடுங்க. அந்த சாம்பலை காத்துல நீங்க தூவி விட்டுருங்க. இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரீக முறை. நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இலையை யாரும் தொடாத மாதிரி பார்த்துக்கோங்க. 7 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் கூட இந்த மெத்தடை நீங்க டிராப் பண்ணிட கூடாதுங்க. 7 நாட்களும் நீங்க நிறைவு செய்யணும், கம்ப்ளீட் பண்ணணும். குளிச்சுட்டு தான் இந்த தாந்திரிகம் செய்யணும்னு கிடையாது. அதே போல அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தாலும் நான்வெஜ் சாப்பிட்டதற்கு பிறகும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தடைகளும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், 7 நாட்களுக்கு இடைவெளி இல்லாமல் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே போல 7வது நாள் 7 இலைகளையும் எரிச்சிட்டு அந்த சாம்பலை காத்துல நீங்க தூவி விட்டுருங்க. ஜஸ்ட் நீங்க அந்த சாம்பலை கையில வச்சுட்டு ஊதி விட்டுருங்க. நெருப்பெல்லாம் கம்ப்ளீட்டா அணைஞ்சதற்கு பிறகு அந்த சாம்பல் ஆறினதற்கு பிறகு அதை நீங்க ஊதி விடணும். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் 2 அல்லது 3 தினங்களுக்குள்ளாக அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வரும், அல்லது குறைந்தபட்சம் டெக்ஸ்ட் மெசேஜாவது அனுப்புவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.